கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை 9 தடவை சொல்லினார். நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே 29ஆம் தேதி அன்று நிகழ இருக்கும் சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முதலிலே யாராருக்கெல்லாம் திருக்கணிதம் ஒத்து வருகிறதோ அவர்கள் திருக்கணிதப்படி பார்க்கலாம். அதுபோல வாக்கியம் அடுத்த ஆண்டு நிகழ இருக்கிறது. அது உங்களுக்கு வாழ்க்கையிலே அனுபவத்திலே ஒத்து வந்தால் அதையும் நீங்கள் பின்பற்றலாம். மேலும் திருநள்ளாறு பஞ்சாங்கத்தின் படி நீங்கள் பலாபலனை பெறலாம். அனைத்தும் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான அறிவு, பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை, மேலும் நிர்வாகத்துறையிலே கொடி கட்டி பறக்கின்ற உயர் அதிகாரிகள், நுணுக்கமான பேராசிரியர்கள், இந்த பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மிதுன ராசியில்தான் வருகிறார்கள். கணக்கு போடுவதில் கெட்டிக்காரர்கள், ஜோதிடத்திலே அதீத நம்பிக்கை உடையவர்கள், எதிர்காலத்தை கணித்து அதற்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி தயார்படுத்திக் கொள்பவர். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள் அடங்கிய 9 பாதங்கள், மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட ஆக 9 பாதங்களை உடையவர்கள்தான் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள். சனி இயற்கையிலே பாவி என்ற பட்டத்தை பெற்றவர். நவகிரகங்களிலே அவர் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை தட்டி செல்பவர். முற்பிறவியிலே நாம் செய்த பாவத்திற்கு தர்மத்திற்கு தகுந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையிலே மேடு பள்ளத்தை உருவாக்குபவர். இந்த 7.5 சனி அல்லது இந்த சனி பெயர்ச்சி அனைத்து வயதிற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. 1 இருந்து 30 வயது உள்ளவர்கள் மங்கு சனி என்பதால் அதிகமான போராட்டத்தையும் அதிக உழைப்பையும் அதிக தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் கூட்டி இந்த காலகட்டத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே நகர வேண்டும். 30 வயதிலிருந்து 60 வயதுக்கு உள்ளான அன்பர்கள் பொங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது. உழைப்பை கூட்ட வேண்டும், முயற்சியை கூட்ட வேண்டும். உங்கள் இலக்குகளை குறிவைத்து நீங்கள் சதா உழைத்து கொண்டு இருந்தால் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் இந்த தசம சனி என்று அழைக்கப்படுகின்ற 10வது இடத்திலே இருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய முயற்சிகளை முடுக்கிவிட்டு நல்ல உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். சனி பகவானுக்கு பிடிக்காதது எது என்றார்? சோம்பேறித்தனம். உழைக்கிற தன்மையை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். இதர நுட்பமான கருத்துக்களை நாம் இதன் பிறகு பார்க்க போகின்றோம். கலை ரசனை மிகுந்த எதையும் நுட்பத்துடன் சிந்திக்கும் மிதுன ராசி அன்பர்களே, நவகிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர் சனி ஈஸ்வரன் மட்டுமே. தான் நின்ற ராசியிலிருந்து 3 பார்வைகளை இவர் பெறுகின்றார். அந்த 3 பார்வைகளும் விசேஷ பார்வை. 1 3ஆம் பார்வை, 2 7ஆம் பார்வை, 3 10ஆம் பார்வை. இதிலே தான் நின்ற ராசியிலிருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் செல்ல இருந்து அங்கு இருந்து சஞ்சாரம் செய்கின்ற நிலையிலே இருக்கின்றார். அந்த மீன ராசியிலே இந்த சனி பெயர்ச்சியானது மார்ச் 29 அன்று திருக்கணித பஞ்சாங்கம் படி நடக்க இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு தான் நின்ற ராசியிலிருந்து 3வது பார்வையாக ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்க இருக்கின்றார். மிதுன ராசிக்கு இதுவரையிலே பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது ஸ்தானத்திலே சனி இயங்கி வந்தார்.
இப்பொழுது அந்த 9 10 இவர் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு நிலை உண்டாகிறது. இந்த 10வது இடம் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும் அயன சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. 7ஆம் பார்வையாக கன்னி ராசி, அது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. 10ஆம் பார்வையாக தனுசு ராசி கலஸ்தரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். இந்த பார்வையுடைய விசேஷ பலன்கள் என்ன? தன்னுடைய 3ஆம் பார்வையாக அயன சயன ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12வது ஸ்தானம் ரிஷபராசி. பயணங்களால் ஒரு விதமான சோர்வும் மந்த தன்மையும் உருவாகும். ரகசியமான செயல்களில் பொறுமையை காப்பது நல்லது. சிகை அலங்கார தொழிலிலே இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நபர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனை பெற்று மேற்கொள்வது தேவையற்ற பிரச்சனைகளை குறைக்கும். நினைத்த சில பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தாழ்வு மனப்பான்மை அவ்வப்போது தோன்றி மறை. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையான கன்னி ராசி, அது மிதுன ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களிலே சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். இயற்கை மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டு இருக்கும். வீட்டிலே மனதிற்கு பிடித்த விதத்திலே மாற்றி அமைப்பீர்கள். சிலர் இடமாறி செல்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். உறவினர்கள் இடத்திலே புரிதலும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மனதிலே அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். தோற்ற பொலிவுகளிலே சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். அடுத்தது சனி தன்னுடைய 10ஆம் பார்வையான தனுசு ராசி, அதாவது கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார். மனதிலே தோன்றியதை வெளிப்படையாய் பேசும் பொழுது சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது உங்கள் மீதான நன்மதிப்புகளை மேம்படுத்தும். வெகுமதிகள் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதிலே இருந்து வந்த தாமதங்கள் குறையும். புது விதமான வாசனை பொருட்கள் பயன்படுத்துவதிலே கவனம் வேண்டும். கண்ணியமான கருத்துகள் நன்மதிப்பினை பெற்றுத்தரும். சுபகாரியங்கள் செயலிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். துணைவரின் ஆரோக்கியமான விஷயங்களில் கவனம் வேண்டும். மற்றவர்களுடன் இணைந்து செயலாற்றும் போது அவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படும். சனி ராசிக்கு 10வது இடத்திலே இப்பொழுது சஞ்சாரம் செய்து இருப்பதால் அதனால் உண்டாகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலன்களை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தடையாக இருந்து வந்த எதிரிகளின் வளங்கள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்தி மேன்மைகளை உருவாக்கி கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொள்வதற்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் மரியாதைகள் உயரும். குடும்பத்தினர் மத்தியிலே புரிதல்கள் அதிகரிக்கும். துணைவர் வழியிலே ஆதரவு பெருகும். வீட்டு பணிகளை முடிப்பதற்கு வங்கியிலே கடன் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் வேண்டும். பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கல்வியிலே இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதை குறைத்து கொள்ளவும். தம்பதிகளில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லவும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தாயிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கிய விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகத்தால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். தம்பதிக்குள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்திலே சீரமைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த திருக்கணித சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மாணவர்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அலைவாயும் சிந்தனைகளால் மனதளவிலே சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனை போக்கிலே கவனம் வேண்டும். புதுமையான செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பு தகுந்த ஆலோசனையை பெற்று முடிவெடுக்க வேண்டும். பாடங்களில் 1-2 முறை படிப்பது எழுதி பார்ப்பது நல்லது. ஆசிரியரிடத்தில் சில புரிதல்கள் இன்மையால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்.
மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த கெடுபடியான சூழ்நிலைகள் படிபடியாய் குறையும். தலைப்பட்டு வந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கு சூழல்கள் சாதகமாகும். சக ஊழியர்கள் இடத்திலே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். பணிமாற்றத்திலே இருந்து வந்த தாமதங்கள் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய வரவுகள் கிடைக்கும். சூழல்கள் ஏற்படும். நீதித்துறையிலே இருப்பவர்களுடைய மதிப்பு மேம்படும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த திருக்கணிதப்படி நடக்கின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கூட்டு தொழில் இருப்பவர்களும் கூட்டாளிகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது வியாபார அபிவிருத்திக்கு சாதகமாகும். விவசாய பணிகளிலே ஆலோசனை பெற்று பாசன வசதிகளை அறிந்து அதற்கு தகுந்தால் போல் பயிர்களை தேர்வு செய்து கொள்வது லாபத்தை மேம்படுத்தும். வாகன தொடர்பான தொழில்களில் புதிய அனுபவமும் சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். கைத்தொழிலில் இருப்பவர்களுக்கு அரசு வகையில் ஆதரவான சூழலும் உதவிகளும் கிடைக்கும். வெளியூர் வியாபார விஷயங்களிலே ஆர்வமின்மை ஏற்படும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த கலைஞர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைத்தாலும் வரவுகள் கிடைப்பதில் தாமதமும் அலைச்சல்களும் உண்டாகும். ஆகவே சம்பள விஷயங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கும். தடையாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்காலம் சார்ந்து சில திட்டங்களை வகுப்பதற்கான சூழல்கள் அமையும். நீண்ட நாட்கள் முதலீடு அது சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். மறைமுகமான சில விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி இருக்கின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பல தரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் பரிபூரணமாய் கிடைக்கும். தொண்டர்கள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். சில முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் தாமதமாய் கிடைக்கும். எதிலும் நேர்மையுடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கும் செல்வாக்கிற்கும் வழிவகுக்கும். இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் ஓரளவு குறையும். பழைய கட்டில்களில் மற்றும் சிக்கலில் இருக்கக்கூடிய இடங்களை வாங்குவதற்கு முன்னால் யோசித்து அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்று நினைத்து வாங்க வேண்டும். பொதுவாக மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் 10வது இடத்திலே நடக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி அதனால் பெறுகின்ற நன்மைகள் என்ன? மிதுன ராசி அன்பர்களுக்கு சேமிப்புகளில் இருந்து வந்த தாமதங்களும் தடைகளும் குறையும். மூத்த உடன் பிறப்புகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தயக்கமும் தடைகளும் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் கட்டுப்பாடுக்குள் வரும். எதில் இவர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த சனி பெயர்ச்சியிலே திருக்கணிதப்படி நடக்கின்ற இந்த சனி பெயர்ச்சியிலே எதிலே கவனம் செலுத்த வேண்டும்? மிதுன ராசி அன்பர்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது. பிற மொழி மக்களிடம் பயனற்ற வாதங்களையும் கருத்துகளையும் தவிர்ப்பது உங்கள் மீதான மதிப்பை மேம்படுத்தும். தாயிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். சம வயதினிடம் போட்டி பொறாமைகள் இன்றி அரவணைத்து செல்லும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பயன்படுகின்ற பரிகார முயற்சிகள் என்னென்ன? 1 to 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருநள்ளாறில் உள்ள சனி பெருமானை வணங்குவதற்கு முன் அதற்கு பின்னால் இருக்கின்ற சக்தி வாய்ந்த சிவனை வணங்கி அவருடைய உத்தரவு பெற்று நீங்கள் திருநள்ளாறு சனி பகவானை வணங்கினால் இந்த வயதிலே இருக்கின்ற மங்கு சனி உங்களையும் அவ்வளவு பாதிக்காது, உங்களை பெற்றெடுத்தவர்களையும் பாதிக்காது, உங்களுடைய குறிக்கோளை பாதிக்காது, உங்கள் உடல்நிலையை பாதிக்காது. எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கவசம் போல் உங்களுக்கு பயன்படும். 30 வயதில் இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என்று அழைக்கிறார். அவர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களாக இருந்தார் திருக்கொள்ளிக்காடு என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே சனி பெருமான்
அங்கே கால பைரவருக்கு முன்னால் இருக்கின்றார். கால பைரவர் அவருக்கு ஆசிரியர், குரு. ஆகையால் இந்த சக்தி வாய்ந்த ஸ்தலத்தை இந்த வயது காலகட்டத்திலே நீங்கள் சந்தித்தால் பொங்கு சனி உங்கள் உழைப்பு அனைத்தும் பயனுள்ளதாக மாறி அதிலே நீங்கள் கணிசமான லாபத்தை பெறலாம். அந்த லாபம், அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு 3 பரம்பரை வரை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற செல்வாக்கையும் செல்வத்தையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமில்லை. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மரண சனி, சங்கு சனி, தங்கு சனி என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு முறை மதுரை மாவட்டத்திலே உள்ள தேனியிலே குச்சனூர் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற சுயம்பு சனியை சந்தித்து வணங்கி வந்தார். அவர்களுடைய அந்திம காலம், வயோதிக காலம், வயதான அந்த மூப்புகளின் காரணமாக வருகின்ற நோய்களும் வழக்குகளும் உறவு முறையில் வருகின்ற சிக்கல்களும் பொருளாதார பிரச்சனைகளும் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இந்த 3 விதமான பரிகாரத்தை செய்து இதை செய்ய முடியாத அன்பர்கள் உங்கள் ஊரிலே உள்ள எறும்பு புற்று அதிலே பச்சரிசி மாவை தூவி அந்த எறும்புகளுக்கு உணவளித்தால் சனி பகவானுடைய கருணையை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழலாம். மேலும் தினமும் தயிர் அன்னத்தோடு கருப்பு எல்லை கலந்து காகத்திற்கு வழங்கி வர அற்புதமான பலன் கிடைக்கும். கூடுதலாக தெரு நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வழங்க வேண்டும், அல்லது பிஸ்கெட் போன்ற தின்பண்டங்களை கொடுத்து அதை போஷிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சனியுடைய அருளாசி கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தாந்திரீக பரிகாரம், கருப்பு மனிதர்களுக்கு, வயதான மனிதர்களுக்கு, அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்று உங்கள் தந்தை ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு, உயிரோடு உங்கள் தந்தையோ தாயோ இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து சனியினுடைய மகிழ்ச்சியை பெறலாம். அல்லது இதுபோல ஒரு விடுதிக்கு சென்று அவர்களுடைய பிறந்த விழாவிலே நீங்கள் உங்களால் முயன்ற வஸ்திர தானம் அல்லது மருத்துவ தானம் அல்லது அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுத்து சனி பகவானை மகிழ்ச்சி உண்டாக்கி இந்த சனியினுடைய பெயர்ச்சியிலே வருகின்ற தீங்குகளை வெகுவாக குறைக்கலாம் என்பது அனுபவ ஜாதகத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு பரிகாரமாகும். இப்படிப்பட்ட பதிவுகள் காலையிலே 8 மணி அளவிலே உங்களை வந்து அடையும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்த அந்த உண்மையை, அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இதே பகுதியிலே தினப்பலன், ராசி பலனும் வெளியிடப்படுகிறது, மாத பலனும் வெளியிடப்படுகிறது. பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, தமிழ் வருட பெயர்ச்சி அனைத்தும் இந்த பகுதியிலே நாங்கள் வெளியிடுகிறோம். அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் என்று கூறி எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.